ஹாய் லவ்லீஸ், ரொம்ப அழகான ஒரு தேர்ஸ்டேல அழகான பாபா கார்ட்ஸோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்க நம்ம 6 யூடியூப் சேனலுக்கு நீங்க கொடுத்துட்டு ஒரு சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். சாய்பாபா கார்ட்ஸ் வழியா நமக்கு இன்னைக்கு என்ன மெசேஜ் கிடைக்க போகுது, அதுவும் இந்த செப்டம்பர் மாதம் நம்ம என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். எஸ், அடுத்த செப்டம்பர் மாதம் வந்தாச்சு, 9வது மாதம். இந்த மாதத்துல நம்ம என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எப்படி இருக்கணும் பாபா வழியாவும் தெரியல. எனக்கு ஏதோ சிவன் கார்ட்ஸும் எடுக்கணும் போல இருந்தது. பாபா கார்ட்ஸ் எடுத்தேன், டேரோ எடுத்தேன். சிவன் கார்ட்ஸ் டக்குன்னு கையில பட்டுச்சு. எடுக்கலாமா, ரொம்ப எம்பவரிங்கா இருக்குமா, சரி பரவாயில்ல எடுத்துருவோம் அப்படின்னு தோணி இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன் பாபா கார்டோட சிவன் கார்ட்ஸும் எடுக்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஐ ரியலி வாண்ட் டு நோ. ஏன்னா எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் வாங்க என்னோட ரீடிங் குள்ள போலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்களோட ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், NLP கோச் அண்ட் பிராக்டிஷனர். நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர் அண்ட் நான் ஒரு LOA கோச் அண்ட் மென்டர். அண்ட் உங்க எல்லாருக்கும் தெரியும், வர 1ஆம் தேதியில இருந்து வந்தாச்சு. வி ஹேவ் நோ டைம். 1ஆம் தேதியில இருந்து என்னோட ப்ரொஃபஷனலி அட்வான்ஸ்ட் இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் டேரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணும்போது எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல பே பண்ணலாம். உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ், நோட்ஸ் எல்லாமே வந்துடும். எவ்ரிடே வில் ஹேவ் கிளாஸ் வயா ஜூம் லைவ் கிளாஸ். இப்படி பேசி கிளாஸ் நடக்கும். என்னோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க மீட் பண்ணலாம். அவங்க வழியா உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லெட்ஸ் ஹேவ் ஹாப்பி டைம். ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். வாங்க ஜாயின் பண்ணுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வாங்க. இன்னைக்கு ஸ்கிரீன்ல உங்களுக்கு 2 பென் தெரிய போகுது. பென்னா? ஆமாங்க, 2 பென் தெரிய போகுது. டிக் 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 டிக். ஏதேனும் ஒரு பெண்ணை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான மெசேஜ் என்னன்றத பாருங்க. வாங்க என்னோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. இந்த பெண்ணை சூஸ் பண்ணுங்க. இந்த செப்டம்பர் மாதம் நம்ம என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத கம்பைண்டா பாபா கார்ட்ஸ்லயும் என்ன வருது அண்ட் சிவன் கார்ட்ஸ்லயும் என்ன வருது, டேரோலயும் என்ன வருதுன்னு பாத்துடலாம். ஆர் யூ ரெடி? நான் தயாராக இருக்கிறேன். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். வாழ்க்கை நம்மள கொண்டாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கணும். சோ வாங்க, பியூட்டிஃபுல் ரீடிங் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க எந்த பெண்ணை சூஸ் பண்ணீங்க? ரெடி? வெல்கம். ஹாய் லவ்லீஸ், வாங்க உங்களுக்கான பாபா மெசேஜ் என்னன்னு பாத்துடலாமா? வாவ், பி அ லைட் ஹவுஸ். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப அழகான ஒரு பெண்ணை சூஸ் பண்ணிருந்தீங்க. தெரியல, எனக்கு பாபா கார்ட்ஸை பார்த்தோன்னே எனக்கு அதை ஃபர்ஸ்ட் பேசணும் அப்படின்னு வந்துருச்சு. ரொம்ப அழகான ஒரு பெண்ணை சூஸ் பண்ணிருக்கீங்க. இதுக்கு நிறைய அர்த்தங்கள் அந்த பெண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே ஒரு மாதிரி பிரைட்டா வைப்ரண்டா இருந்திருக்கும். அந்த பெண்ணை தான் நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த செப்டம்பர் நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரைட்டா, நிறைய ஒளி, ஓகே, ரொம்ப அபண்டன்டா நிறைவா நமக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோட இந்த மாதத்தை நம்ம தொடங்க போறோம். நமக்கு என்ன, எல்லாமே நல்லபடி நடக்கணும், எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கணும், நம்ம அப்ரிஷியேட் பண்ற மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழணும். திருப்பி புரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையை அப்ரிஷியேட் பண்ற மாதிரி, வா இப்படி வாழ்ந்துட்டேன்டா அப்படின்ற ஒரு எண்ணம் கொடுக்கத்தக்க கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் இல்லையா? சோ அதை மட்டுமே எண்ணமா வச்சுக்கிட்டு இன்னைக்கு பாபா கார்ட்ஸ் எடுக்கிறோம். ஏன்னா அதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பி அ லைட் ஹவுஸ். ஓகே, திருப்பி என்கிட்ட பாபா வந்து இதேதான் எதிர்பார்க்கிறாரா அப்படின்ற கேள்வி இப்போ உங்க மனசுல இருக்கா? நான் ஏன்னு சொல்லிடுறேன். பி அ லைட் ஹவுஸ் அப்படின்ற அந்த கார்டை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, நீ தலை ஓங்கி நிக்கிற, நீ நினைக்கிற கடலுக்கு கீழே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேனே எனக்கு தெரியல, வாழ்க்கையில ரொம்ப கடுமையான ஒரு சிச்சுவேஷன்ல நான் இருக்கேன் அப்படின்னு நீ அசியூம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. பட் இன் ரியாலிட்டி என்னன்னா, நீ தலை ஓங்கி நிக்கிற, டிரெக்ஷனே இல்லாத, பாதையே தெரியாத பல பேருக்கு நீ பாதைய காட்ட போற, காட்டிக்கிட்டு இருக்க. அத பெருமையா எடுத்துக்கோ. யூ ஆர் த டிரெக்ஷன் ஃபார் த டிரெக்ஷன்லெஸ். லைட் ஹவுஸ் எப்படி தலை ஓங்கி நின்னு அந்த ஹைட்ல நின்னு பாதையை காட்டிக்கிட்டே இருக்கு, லைட் அடிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா? இருட்டுல இருக்கிற எவ்வளவு கப்பல்களுக்கு அது பாதையை காட்டுது. இங்கதான் நீ வரணும் அப்படின்ற அந்த பாதையை காட்டுது இல்ல, அதுதான் நீ. நான் எல்லாருக்கும் செய்யறேன், எனக்கு யாருமே செய்யல, நான் எப்படி இருக்கேன், எதிர்பார்க்கிறேன், ஒன்னும் நடக்க மாட்டேங்குது, நான் ரொம்ப அன்லக்கியா ஃபீல் பண்றேன். இந்த வாரம் இன்னையோட ஷார்ட்ஸ்ல கூட அதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கா போன வாரமான்னு தெரியல, இல்ல முருகர் காட்சில சொன்னேன்னு தெரியல. நமக்கு ஒரு எண்ணம் எப்பவுமே இருக்கு, நான் ரொம்ப அன்லக்கி, என்னால நினைச்சதை சாதிக்கவே முடியல, மத்தவங்க எல்லாருக்கும் நடக்குது, என் தலையெழுத்து,
இனிமே அந்த மாதிரியான வார்த்தைகள், அதுவும் இந்த செப்டம்பர்ல அந்த மாதிரியான வார்த்தைகளே நீங்க பயன்படுத்தாதீங்க. ரொம்ப சந்தோஷமா இருங்க. நம்ம மற்றவர்களுக்கு வழிகாட்டுதலை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அந்த வழிகாட்டுதல்ல அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு நம்மளை நோக்கிதான் வந்துகிட்டு இருக்காங்க ஆக்சுவலி. பட் நம்ம அதை கவனிக்கிறதே இல்லை. நம்ம எப்பவுமே என்ன சொல்லிடுறோம், புலம்பல் மோடுக்கு போயிடுறோம். யூ ஆர் எனஃப், நீ மட்டுமே போதும், நீ அதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்க, உன்னோட வாழ்க்கையோட பர்பஸே இதுதான் அப்படின்ற ரொம்ப அழகான ஒரு கார்டு உங்களுக்காக வந்திருக்கு. இதுக்கு மேல நான் என்னங்க சொல்ல முடியும்? நீ தான் லைட் ஹவுஸ், நீ தான் நிக்கணும். உனக்காக இல்லைனாலும் மற்றவர்களுக்காக நீ வாழ்ந்தாகணும். உன்னோட சர்வீஸ், உன்னுடைய நேரம், உன்னுடைய ஆவி, பொருள் எல்லாமே மற்றவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்கணும் தான். அதை சிறப்பா செய் அப்படின்ற பியூட்டிஃபுல்லான மெசேஜ் உங்களுக்காக வந்திருக்கு. பியூட்டிஃபுல். தலை நிமிர்ந்து தலையோங்கி நில். சூப்பர். உங்களுக்கான 7 கார்ட்ஸ் என்ன மெசேஜ் தெரியுமா? சீக் சொல்யூஷன்ஸ் நாட் ப்ராப்ளம்ஸ். எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் இருக்கு. சோ அந்த பதில தான் நீ தேடணுமே ஒழிய, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன், உங்களுக்கு தோணுதா என் வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஒரு பேப்பர் பென் எடுத்து உங்க வாழ்க்கையில பிரச்சனையா இருக்க 10 விஷயங்களை அலாம் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். கடகடன்னு உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள்லாம் எழுதிட்டு வாங்க பாப்போம். எழுத முடியுமா? ஒரே ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த ஒரு பிரச்சனையால எல்லாத்தையுமே நம்ம பிரச்சனையாக்கிட்டு போறோம். நான் கரெக்டா தப்பா? நான் சொல்றது கரெக்ட்னா, பிரச்சனை இல்லை, ஐ எம் அபண்டன்ட், நான் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நிறைவு அப்படின்றத டைப் பண்ணுங்க. பாதி நேரம் இதுதான், நம்ம பிரச்சனையை தான் பாக்குறோமே ஒழிய அதை எப்படி தீக்கணும்னு பாக்குறது இல்ல. தீக்கிறது எப்படின்னு தெரிஞ்சாலும் நமக்கு பயம், இதை செஞ்சா என்ன ஆகுன்ற பயம். சோ பாசிட்டிவ் அவுட்லுக், ஒரு தெளிவான பாதை நம்ம கண்ணு முன்னாடி தெரியணும். அதுக்கு நம்மளே லைட் ஹவுஸ். நமக்கு என்ன, யார் என்ன பாதை காட்ட போறாங்க சொல்லுங்க? டிஸ்கவர் யுவர் ட்ரூ செல்ஃப். இப்பதான் வாழ்க்கையோட பர்பஸ். நீ படைக்கப்பட்டதே இதற்காக தான் நான் சொல்றேன். உன்னோட ட்ரூ பர்பஸ், உண்மையான அந்த உள்ள இருக்கிற அந்த உண்மையான கேரக்டர் யாரு, நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு புரிய வேண்டிய நேரம், தக்க நேரம் வந்தாச்சு. ஸ்டார்ட் டிஸ்கவரிங் யுவர் செல்ஃப். உங்களை பத்தி இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. சோ மற்றவர்களை பத்தி அவங்க எப்படிதான் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நம்ம எப்படி அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு சரியான நேரம் வந்தாச்சு. ஐ திங்க் செப்டம்பர் இஸ் கோயிங் டு பி அ பியூட்டிஃபுல் மந்த். செப்டம்பர் சக்சஸ் அப்படின்றத நீங்க டைப் பண்ணுங்க. உங்களுக்கான கார்டு மெசேஜ், டாரோ மெசேஜ் என்னன்னு பாத்துடலாம். உங்களை தரம் தாழ்த்தியோ தவறான வார்த்தைகள் பயன்படுத்தியோ விட்டுட்டு போன யாரோ கமிங் பேக், திருப்பி அவங்க வாழ்க்கையில வரப்போறாங்க. இது நமக்கு டபுள் தாட்டை கொடுக்கும் இல்லையா, வேணுமா வேண்டாமான்னு. உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா திருப்பி அவங்க உங்க வாழ்க்கையில என்ன சாரி சொன்னாலும் வேண்டாம். சாரின்றது ஒரு வார்த்தையா இருக்கும், மனம் உணர்ந்து சொல்லலாம். அந்த சாரி அக்செப்ட் பண்ணிக்கோங்க, மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறத விட இந்த உலகத்துல கொடுமையான விஷயம் எதுவுமே கிடையாது. நமக்கு இல்ல, அவங்களுக்கு. ஒருத்தங்க தப்பு பண்ணிடுறாங்க, நம்மள ஹர்ட் பண்ணிடுறாங்க. பாபா கார்ட்ஸ் வழியா, எனக்கு இப்ப வந்தது வழியா நான் சொல்றேன், நீ லைட் ஹவுஸா இருக்கணும்னா, மற்றவர்களுக்கு பாதையை காட்டணும்னா, வழிய காட்டுறதுமே ஒரு வழி. அந்த பெயின் வழி, இன்னொன்னு அது பாதை. அந்த பெயின் வழியா அந்த பாதையை காட்டுறதும் வேலைதான். நீ என்ன இப்படி பண்ணிட்ட, நான் உன்னை மன்னிச்சிடுறேன். ஆனா மன்னிக்கிறது எவ்வளவு கடினமான ஒரு விஷயம். அதையே நான் பண்ணிட்டேன், ஆனா அதை நான் மன்னிச்சிட்டேன்றத நீ பார்க்கும்போது எவ்வளவு வருத்தப்பட போற. ரொம்ப பவர்ஃபுல். ஃபர்ஸ்ட் கார்டே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. கோவப்படாதீங்க. கோவப்படுறதுனால உங்க மேல இருக்கிற சந்தேகம் தான் உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். வலிக்கும், மனசு கஷ்டமா இருக்கும், நம்மளே நம்ம சந்தேகப்பட ஆரம்பிப்போம். See, every opinion is not true. ஒருத்தவங்க ஒன்னொன்னு சொல்லுவாங்க. நமக்கே ஒரு சில விஷயங்கள்ல நிறைய கருத்து இருக்கும். எல்லாமே உண்மை கிடையாது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சரி, இப்ப இப்படி நடந்துருச்சு, இதுக்கு மேல இப்படி நடக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு ப்ரோக்ரஸிவா சொல்யூஷனை தேடுன்னு 7 கார்ட்ஸ்ல வந்துருச்சு. நடந்ததை நினைச்சு வருத்தப்படாம போல்டா இரு. சில நேரம் திமிரா இருக்கிறது தப்பு இல்லைன்னு கார்ட்ஸ்ல வருது. பாபா வழியா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கே, நம்ம யோசிக்கணும். ஒருவேளை திமிருன்றத விட போல்டாவே இரு. ஐ திங்க் தட்ஸ் த ரைட் வேர்ட். நம்ம போல்டா இருக்கிறதே திமிருன்னு தானே சொல்றாங்க. போல்டா இருங்க. இது இப்படியா, சரி இதை நான் இப்படி ட்ரை பண்ணி பாக்குறேன். இப்படியும் எனக்கு டேக் டைவர்ஷன் கொடுக்குறீங்களா, இப்படி ட்ரை பண்ணி பாக்குறேன். நம்ம வேலை ஒளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது.
இந்த செப்டம்பர் மாதம் முழுக்க எப்படி நம்மள பிளாக் பண்ணாலும் டேக் டைவர்ஷன், யூ டர்ன் கிடையாது, லெஃப்ட் கிடையாது, ரைட் கிடையாது, திரும்பி போ, எதுனாலும் ஓகே, நான் ரெடி, ஐ எம் ரெடி அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். யார்கிட்டையும் பொசசிவா இருக்காதீங்க. அது மட்டும்தான் உங்களை இந்த மாதம் பாபா கேட்டு பாருன்னு நினைக்கிறேன். உன் வேலை வழி பாதையை காட்டுறதுதான். பொசசிவா இருக்காது. நான் உனக்கு பண்ணல, நீ எனக்கு பண்ணணும்ல, அது உன் கடமை இல்லைன்னு யார் மேலேயும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை திணிக்காதீங்க. உங்க ஃபேமிலிக்குள்ள இருந்தாலும் சரி, யார் மேலேயும் அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை திணிக்காதீங்க. நான் உனக்கு பண்ணியிருக்கேன், அதனால நீயும் எனக்கு பண்ணணும் அப்படின்றதெல்லாம். சரியான பாதை, உனக்கே ஒரு பாதை தேவை. அந்த பாதையை தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ ஏன் வெளியில ஆள் தேடிக்கிட்டு இருக்க? ஐ திங்க் இந்த மாசம் வந்து நீங்க கிளாரிட்டின்னு கமெண்ட்ல செக் பண்ணுங்க. நீங்க கிளாரிட்டியை தான் தேடணும். சோ தட் யூ ஆர் காம். வெளியில உங்களுக்கு தேவையானது கிளாரிட்டி தான். அதை காமா தேடுங்கன்ற ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெசேஜ் வந்திருக்கு. சில நேரம் பாபா உங்களுக்கு ரொம்ப ஹெவியான ஒரு பாண்டிங்கை யார்ட்டையாவது கொடுத்துருவாங்க. அப்புறமா நீங்க போய் கேட்கும் போது பாபான்னு எந்த ஸ்பிரிச்சுவல் கைடை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னாலும் இதை பதிலா எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு கைடை டைட்டா புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த கைடு வந்து நிரந்தரம் ஸ்ட்ராங்கா ஒரு ரிலேஷன்ஷிப்பை புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த ரிலேஷன்ஷிப் உனக்கான ஒரு பாடம். அது ஹெவியா தான் இருக்கும், டஃபா தான் இருக்கும். கார்ட்ஸை பாருங்க, ஹெவியா இருக்கும், டஃபா இருக்கும். பீஸ்ஃபுல்லா டிட்டாச் ஆயிருங்க. அது டைட்டா இருக்கு, ஹெவியா இருக்குன்ற எந்த ஒரு உறவுலையும் இருந்து கஷ்டப்படாத, வெளியில வந்துரு. ரொம்ப சூப்பரான ஒரு மெசேஜ். சைலண்டா இரு, அட்டென்டிவா இரு, கவனி. உன்னை சுத்தி நடக்கிறத கவனி. அப்பதான் எங்க பூந்து எப்படி வெளில வரணும்னு உனக்கு தெரியும். பியூட்டிஃபுல்லான மெசேஜ். வாங்க, என்னோட செப்டம்பர் 1ஆம் தேதியில இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் டேரோ ரீடிங் கிளாஸ். ஜாயின் பண்ணுங்க. நீங்களும் என்ன மாதிரி ரீட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அந்த கிளாஸ் பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் என்ன ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு வழங்கப்படும். இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல பே பண்ணலாம். கிளாஸஸ் வந்து ஒரு 20 days இருக்கும். எவ்ரிடே கிளாஸஸ் இருக்கும். அண்ட் லைவ் ஜூம் இப்படி நம்ம பேசுவோம். சில நாள் அரட்டை அடிப்போம், சில நாள் பேசுவோம், சில நாள் அழுவோம், சில நாள் படிப்போம். எண்ட் ஆஃப் த டே இன்டர்நேஷனல் சர்டிபிகேட் உங்க அசஸ்மெண்ட்ஸ் வழியா நடக்கும். எஸ், ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும் கிளாஸ். வில் ஹேவ் ஃபன், பட் இட்ஸ் கோயிங் டு பி ஸ்ட்ரிக்ட் as well. ஓகே, ஸோ வாங்க வந்து ஜாயின் பண்ணி பாருங்க என்னோட கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு. நிறைய புதிய விஷயங்களை கத்துக்கோங்க டேரோ வழியா. உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களை சுத்தி இருக்கிறவர்களுக்கும் அழகான தெளிவான ஒரு கைடன்ஸ், ஒரு வழிகாட்டுதலை, ஒரு நல்ல ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி உங்களாலையும் கொடுக்க முடியும். நம்புங்க, வந்து ஜாயின் பண்ணுங்க. அண்ட் இது ஒரு ஜெனரல் ரீடிங். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன, யூ நோ வாட் டு டு. ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர். அண்ட் as always keep smiling. ரொம்ப பியூட்டிஃபுல்லான 2வது பெண்ணை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. இந்த மெசேஜுக்கு அப்புறம் நான் இந்த ரீடிங் எப்படி பண்ண போறேன்னு தெரியல. செம்மையான, அழகான, ரொம்ப தெளிவான ஒரு மெசேஜ் உங்களுக்காக வந்திருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் நமக்கு ரொம்ப அழகான, அற்புதமான, மேஜிக்கல் மாதமா அமையணும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு பாபா கார்ட்ஸ் திறந்தா வை ஃபியர் வென் ஐ எம் ஹியர். இதுக்கு மேல நான் என்ன ரீடிங் பண்ண முடியும்? பயப்படாத, உன் வேலையை பார்த்துட்டு போ, எல்லாம் நல்லபடியும் நடக்கும். ஒரே வரியில செப்டம்பரை முடிச்சிட்டாரு. டைப் பண்ணுங்க, வை ஃபியர் வென் ஐ எம் ஹியர். இதுக்கு மேல எனக்கு இந்த வார்த்தை நிறைய இடங்கள்ல நிறைய தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கு. யாரோ ஒருத்தவங்க நம்ம பின்னாடியே இருக்காங்க. அது நம்ம அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், சகோதரன் சகோதரியா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், நம்ம வேலையா இருக்கலாம், நம்ம பணமா இருக்கலாம், நம்ம தைரியமா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம், அது அந்த ஸ்பிரிச்சுவல் கைட் வந்து ஏதோ ஒரு ரூபமா இருப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு குவாலிட்டியா இருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் நமக்காக இருக்கும்போது நம்ம என்னத்துக்கு பயப்படணும்? எவ்ரிதிங் இஸ் தேர் ஃபார் மீ. நான் அப்படி விழும்போது நில்லு அப்படின்னு யாரோ ஒருத்தங்க நம்மளை பிடிச்சுக்கிட்டா போதும், எதை வேணாலும் சமாளிச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் கார்டு இது. வை ஃபியர் வென் ஐ எம் ஹியர் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நமக்கு எதுக்கும் பயம் இல்லை இல்லையா? நமக்கு யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே நமக்கு நாம இருக்கோம். நம்மளே நம்மள எங்கேயும் விட்டுற மாட்டோம்ல. அப்பப்போ நம்ம செய்வோம், சில வேலைகள் செய்வோம், நம்மளே ஹர்ட் பண்ற அளவுக்கு நம்ம வில் பி சோ கிவிங், கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. அதையும் ரீகூப் பண்ணி நம்ம வந்து நிக்கிறோம்ல. நம்ம அங்கேயே நின்னுல இருக்கு. அந்த எண்ணங்கள் மைண்ட்ல இருக்கு, அந்த அவமானங்கள், அந்த வார்த்தைகள், அந்த சம்பவங்கள் எல்லாம் இங்க இருக்கு ராதர். ஓகே, பட் we will move on.
போயிட்டே இருக்க போறோம். நம்ம அங்கேயே நின்று ஏன் எனக்கு நடந்தது, ஏன் எனக்கு நடந்தது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டோம். கொஞ்ச நாள் கேட்போம், அதுக்கப்புறம் ஓடுவோம் இல்லையா. பயம் தேவையில்லை. இந்த பிரபஞ்சம் நமக்காக காத்துட்டு இருக்கு. ஏன் 7 cards எடுத்தேன்னு தெரியல. பட் செட் 1 ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் 7 cards. இப்ப என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றம் இந்த செப்டம்பர் மாதம் நடக்க போகுது. மாற்றம், சேஞ்ச் அப்படின்றத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. என்ன மாற்றமா இருக்க போகுதுன்னு தெரியல. நம்ம கார்ட்ஸ்ல, டேரோ கார்ட்ஸ்ல பார்க்கலாம். நீங்க ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா, கொஞ்சம் கூட எதிர்பாராமல் இருக்கக்கூடிய ஒரு மாற்றம், சடன் சேஞ்ச் ஒண்ணு உங்க வாழ்க்கையில வரப்போகுது. அண்ட் அந்த சடன் சேஞ்ச் அப்படியே என் வாழ்க்கையா அது, எனக்கா இதெல்லாம் நடக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை உங்களுக்குள்ள கொண்டு வர போகுது. அது என்ன மாற்றம், என்ன மாற்றமா இருந்தாலும் சரி, திருப்பி வந்து அதை ஃபேஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. எது நடந்தாலும் நன்மைக்கு. நான் இப்ப அப்படிதான் நினைக்க ஆரம்பிச்சேன். இது நடந்துருச்சு, ஒய்யோ என்ன பண்ண போறேன், அதெல்லாம் புலம்பல் கேஸுங்க பண்றது. நம்ம புலம்பல் கேஸ் கிடையாது. புலம்பல் கேஸா இருந்தோம், இன்னுமே அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு தானே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்து நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புலம்புறதும் தப்பு இல்ல. அந்த நேரம் புலம்புறோம், we are letting it out. அதுக்கு பேரு புலம்பல்னா இட் இஸ் ஓகே, நான் அதை பண்ணிட்டு போறேன். பட் அதுக்கப்புறம் நான் வந்து தெளிவாயிடுறேன்ல, அதை தான் நம்ம பார்க்கணும். அண்ட் டிவைன் டைமிங், இந்த சேஞ்ச், இந்த மாற்றமே உனக்கான சரியான நேரத்துல நடக்குது. இது சரியான நேரத்துல என்னெல்லாம் நடக்க போகுது. இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. பட் இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அழகான டிவைன் டைமிங்ல உங்களுக்கு மெசேஜஸ் அப்படின்ற போது, இந்த நேரம் நம்ம பேசுறது எல்லாத்தையும் கவனிங்க. ஓகே, டிவைன் டைமிங் அப்படின்றத ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த டைம் நீங்க உச்சரிக்கிற வார்த்தைகள், பேசக்கூடிய விஷயங்கள், நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்கு. நம்மள ஏதோ ஒரு பாதையில கூட்டிட்டு போகுது. பயப்படாத, நான் இருக்கேன்ற கார்டும் முதல்லயே வந்துருச்சு. மேஜர் சேஞ்ச், டிவைன் டைமிங். செப்டம்பர் கோலாகலமா இருக்க போகுது. செப்டம்பருக்கு நம்ம என்ன சொல்லலாம், சக்சஸ் செப்டம்பர்னு செட் 1க்கு சொல்லிட்டேன். செட் 2 நீங்க வந்து சந்தோஷமான செப்டம்பர்னு டைப் பண்ணலாமே. எல்லாம் நல்லபடியா நடந்தா தானே சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம் செப்டம்பர் அப்படின்றத டைப் பண்ணுங்க. ஹாப்பி செப்டம்பரா நமக்கு அமையட்டும். பட் யாரோல என்ன நீங்க என் சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றீங்கன்னா, இந்த கார்டு நான் எடுத்தா நான் என்ன வார்த்தை சொல்லுவேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கார்டு எடுத்ததுக்கு அப்புறம் நான் பேசவே மாட்டேன்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு வந்து சன் கார்டு வந்திருக்கு. The powerful sun card. இந்த உலகத்துல எது நடந்தாலும் சரி, காலையில சூரியன் உதிச்சிரும். எது நடந்தாலும் சரி, இன்னைக்கு வந்து நான் எரிச்சு தீக்க போறேன், வேர்த்து விறுவிறுக்கும். இன்னைக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் நான் ஃப்ரீயா விட்டுறேன், ஃப்ரீயா இருங்க, ஹாப்பினா, அன்னைக்கு அப்படி இருக்கும். பட் அதோட வேலை யார் செய்யறா? கிளவுட்ஸ் இல்லையா? ரொம்ப அழகான அந்த கிளவுட்ஸ் செய்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா என்னைக்காவது சூரியன் வந்து நான் இன்னைக்கு கம்மியா எரிய போறேன், நான் இன்னைக்கு ஜாஸ்தியா எரிய போறேன்னு இருக்கா? சூரியன் எப்பவுமே ஒரே மாதிரிதான் வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஒரே அளவான ஹீட்டை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும். நம்மளை சுத்தி இருக்க மற்ற விஷயங்கள் அப்படியே நம்மள வந்து ஒரு நாள் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நாள் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க ஒரே மாதிரி இருக்க பழகிக்கோங்க. சில நேரம் போலியான முகத்தை நம்ம அணியறது தப்பு இல்லை, பட் அது நம்மளுடைய நிஜ முகமா மாறிடாத அளவுக்கு பாத்துக்கோங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்கேங்க, வீட்டுக்குள்ள வந்து நான் எப்பவுமே சைலண்டா தான் இருப்பேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், என்னை திட்டுறாங்க, ரொம்ப டீஸ் பண்றாங்க, என்ன அவமானப்படுத்துறாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா என்னைக்காவது தலை நிமிர்ந்து நீங்க அப்படி பேசுனீங்க, அந்த இடத்துல நான் குவைட்டா இருந்தேன், இனிமே அந்த மாதிரி பேசாதீங்க, சொல்ல பழகு. உனக்கான நேரம், உங்களுக்கான மேஜர் சேஞ்சஸ், டிவைன் டைமிங் வரத்துக்கான நேரம். ஒரே மாதிரி இருங்க. சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வாங்கிக்கிட்டே தான் இருப்போம். எங்கெங்க மாறணுமோ அங்கங்க மாற ஆரம்பிங்க. மாறும் பொழுது நம்ம வாழ்க்கை மாறும். சில இடத்துல நம்ம அப்படி இருக்கிறது தான் நம்மளுடைய மனசுக்கும் உடலுக்கும் நல்லது. அண்ட் ஆல்சோ லவர்ஸ் கார்டு வந்திருக்கு, அதுவுமே மேஜர் ஆர்கானா கார்டு. டேரோவை பொறுத்த வரைக்கும் சில கார்ட்ஸை வந்து காட்ட முடியல, இதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக் ரகட் கார்ட்ஸா இருக்கா. இந்த கார்ட்ஸை காட்டும் போது சில நேரம் என்ன வந்து காப்பிரைட்ல போட்டுறாங்க. நிறைய ரீடிங்ஸ் என்னால அப்படிதான் கொடுக்க முடியல. ஸோ ஓகே, லவர்ஸ் கார்டு என்ன ஆயிடுது, லவர்ஸ் கார்டுல வந்து ப்ராபப்ளி சம்மன் வில், ஏன்னா சன் கார்டுக்கு அப்புறம் லவர்ஸ் கார்டு ரெண்டுமே வந்து மேஜர் ஆர்கானா கார்டா இருக்கிறனால ஐ ஃபீல் எந்தெந்த இடத்துல உங்களை வாய்ஸ் அவுட் பண்ண முடியுமோ அந்தந்த இடத்துல உங்களுக்காக நீங்க பேசுங்க. உங்களுக்காக யார் பேசுவா?
யாருமே பேச முடியாது. நமக்காக நம்ம தான் பேசணும். பேசுவாங்க, ஒரு 2 நாள் பேசுவாங்க, 3 நாள் பேசுவாங்க. பட் நமக்காக ரெகுலரா யார் பேசணும்? நம்ம தான் பேசணும். சோ ரியாக்ட் பண்றதை விட ஓகே ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, பொறுமையா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் யுவர் டைம். உங்க பொறுமைய சோதிச்ச காலம்லாம் போய் இனிமே நீங்க உங்களுக்காக பேச வேண்டிய நேரம் வந்தாச்சு. தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாத காலகட்டத்திலயும் இருக்கீங்க. எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. கிவ் யுவர் செல்ஃப் தட் டைம். உங்களை அப்ரிஷியேட் பண்ணுங்க. நிறைய இடத்துல நீங்களே உங்களை அப்ரிஷியேட் பண்ணல. உங்க உடம்பு வந்து இவ்வளவு காஜும் சேர்த்து பார்க்கும்போது எனக்கு தோன்ற இன்னொரு விஷயம், உங்க உடம்பு வந்து ரெஸ்ட் கேக்குது. உங்க மனசும் உங்க இதயமும் ரொம்ப நாள் வேலை செஞ்சுட்டேன், இல்ல ரொம்ப நாள் வருத்தப்பட்டுட்டேன், எனக்கு ஒரு பிரேக் தேவை, எனக்கு ஒரு ரெஸ்ட் தேவை, நிறைய பேரை பார்த்துட்டேன், சிலது ரொம்ப கார்மிக்கா இருந்திருக்கு, சிலது பரவாயில்ல, சிலது ஹேண்டிலபிளா இருந்திருக்கு, எல்லாமே இருந்திருக்கு. பட் எனக்கு அமைதி வேணும், என் மனசுக்கு ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா திஸ் இஸ் த ரைட் டைம் டு டேக் ரெஸ்ட். ஓகே, செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மேல ஒரு கொண்டாட்டம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சூப்பர். இந்த கார்டை பார்த்தோன்னே இவ்வளவு கார்ட்ஸோடய சேர்த்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நீ தேடுற பதில் வெளியில இல்ல, உனக்குள்ள கிடைக்கும். உங்க மனசுக்குள்ள உங்க எண்ணங்கள் வழியா உனக்கு கிடைக்கும். பட் அதுக்கு ஒண்ணு செஞ்சாகணும். நீ அமைதி காக்கணும். எல்லாத்துக்கும் பரபரப்பாகாம அமைதியா இருக்கணும் சில நேரத்துல. அதுதான் உனக்கான அந்த பதில கொடுக்க போகுது. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். டோன்ட் ரஷ். இந்த மாதம் முழுக்க சூப்பரா இருக்க போகுது உங்களுக்கு. நல்ல சன் கார்ட்ஸ், லவர்ஸ் கார்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. மேக்னெட்டிக்கா இருக்க போதுங்க. நீங்க உங்களை அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எல்லாமே சூப்பர் மாதமா அமையும் நான் நம்புறேன். நீங்களும் நம்புங்க. சூப்பரான மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. வர 1ஆம் தேதியில இருந்து என்னோட டேரோ கார்ட் ரீடிங் கிளாஸஸ் ஆரம்பிக்க போகுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க. இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல நீங்க பே பண்ணலாம். இதை பத்தி ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் டெய்லி 1 hour கிளாஸ் இருக்கும். லைவ்ல இந்த மாதிரி பேசுவோம், கிளாஸஸ் நடக்கும், நிறைய விஷயங்கள் பேசுவோம், அழுவோம், சிரிப்போம். யூனோ டேரோ இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் த கார்ட்ஸ். நிறைய இமோஷன்ஸ் பத்தி நம்ம பேசணும். நிறைய பிராக்டிசஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா இட்ஸ் an international certification professionally advanced tarot card reading class. ஸோ இதுக்கப்புறம் வேற லெவல் அதெல்லாம் கிடையாது. இதை படிச்சா இதுதான். ஸோ உங்களுக்கான கைடன்ஸ், மற்றவர்கள் வெளியில இருக்கிறவர்களுக்கான கைடன்ஸையும் உங்களால கொடுக்க முடியும். வந்து ஜாயின் பண்ணுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் RN. as always, keep smiling.